முருக பெரும்பாட்டனுக்கு தமிழ்ல மந்திரம் இல்லடா. இங்க வர்றா, உன் இறைக்கு முன்னாடி உன் தாய்மொழியை வெளியேத்தனண்டா. சமஸ்கிருதம் உள்ள போச்சு. புரியுதா? நல்லா புரியுதா? எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உன்னுடைய மொழி இறைவனால் பேசப்பட்டது. பெருமைப்படுற. அங்க இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றினாண்டா. இந்த கோயில் எல்லாம்டா வெறும் வழிபாட்டு தலம் இல்ல, வரலாற்று பேராவணம். அந்த வரலாற்று பேராவணத்திலிருந்து உன்னை வெளியேற்றினான். இவன் உள்ள வராத கோயிலை கட்டினவனி, கற்ப கிரகத்தை கட்டினவனி, கோயிலுக்குள்ள சாமியை சிலையா செதுக்கினவனி, சாரங்கட்டி கோபுரத்தை ஏத்தினவனி, உள்ள கொண்டி சிலையை வச்சவனி, ஒரு செம்பு தண்ணீரை ஊத்தி மந்திரத்தை சொன்னா உனக்கு புரியாத மொழியில வெளியில ஊத்திட்டுன்னா வந்துட்டாடா. அன்னைக்கு வந்தா வாரா, அன்னைக்கு சர்ச்சரா அந்த இனம். இங்க வாடா, நீ யாரான்னு கேட்காம விட்டில்லடா, அன்னைக்கு பிரச்சனை. அவன் கோயிலுக்குள்ள வராத தீட்டுனா வெளியில போனா, இவன் போகாத நீ முட்டா பையன் திராவிட செத்துருச்சுரா உன் நிலைமை. அந்த கோயில் சுவத்தில்தான், உன்னுடைய கல்வெட்டுகளில் தான் உன்னுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீ மறந்த. அது வழிபாட்டு தலம் அல்ல, தமிழ் பேரினத்தின் வரலாற்று பேராவணம். 18ஆம் நூற்றாண்டிலே இங்கே இது நடந்திருக்கு போற. குடவாயல் பாலசுப்ரமணியம் எழுதின புத்தகத்தை எடுத்து படிச்சு பாரு. எல்லா இடத்திலையும் உன்னுடைய கல்வெட்டுகள் எல்லாம் கோயில் மதில் சுவற்றில் இருந்துச்சு, வெளியேறிட்ட. வரலாற்றிலிருந்தும் மொழியிலிருந்தும் ஒரே நேரத்தில் நீ வெளியேற்றப்பட்டாய், அப்படி வெளியேற்றிட்ட. அதுக்கப்புறம் வந்தாண்டா, ஒவ்வொருத்தனா வந்தாண்டா, உன் பக்கத்து வீட்டுல இருந்தாண்டா, ஒன்னைய மாதிரியே பேர் வச்சாண்டா. அன்பழகன், நெடுஞ்செழியன், கண்ணகி எல்லாம் பேர் வச்சாண்டா. நீ என்ன நினைச்சிட்டா? நம்மால் நினைச்சிட்டா. மான் போலவே உன்னோட ஓடியாந்தான். நீ மான் நினைச்ச, நீ தனியா மாட்டும் போது ஓனாய மாதிரி குறைவழி கிடைச்சான். இதாண்டா திராவிடை. விளங்கிடுச்சா? அவன் இந்திய திணிப்பான், இவன் எதிர்ப்பு இல்லாம ஏற்பான். அவன் உன் உரிமையை பறிப்பான், இவன் எதிர்ப்பு இல்லாம கொடுப்பான். சான்று வேணுமா? கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை. அது எப்படா இந்திய உரிமையாச்சு? எடுத்தது இந்திரா காந்தி, எதிர்க்காமல் கொடுத்தது ஐயா கருணாநிதி. இத்தனை வருஷம் கழிச்சு பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம். வரலாறு என்ன பண்ணீங்க? கொஞ்சம் தூங்கிட்டோம். கச்சத்தீவை கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம். எங்கிட்டு எங்க போய் போராடுவ? நுட்பமா கவனி.